கொல்லிமலை எனக்கிளைய செல்லிமலை அம்மே, கொழுநனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே. இன்னைக்கு தைப்பூசம். என்னுடைய 3வது விரதம். பழனிமலை முருகனுக்கு இன்னைக்கு வந்து தீபம் ஏற்ற போறேன். முதல் நாள் திருப்பரங்குன்றம், 2ஆம் நாள் திருச்செந்தூர், 3ஆம் நாள் இன்று பழனிமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு இன்னைக்கு வந்து தீபம் வந்து ஏற்றியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அபிஷேகமும் இன்று 3 அபிஷேகம். இன்னைக்கு ஏன் குட்டி கிருஷ்ணரை வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு ஏகாதசி. அதனால் பெருமாளுடைய சிலை இல்லாதனால கிருஷ்ணருக்கு இன்னைக்கு அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். விநாயகருக்கும் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமான மனநிறைவான ஒரு அற்புதமான நாள். 3வது அபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. அரிசி மாவும் இல்லை, தயிரும் இல்லை, பாலும் வந்து காய்ச்சியாச்சு. அப்பதான் வந்து நினைச்சேன் என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது பிரிக்காத பொது தேன் பாட்டில் இருந்தது. இன்னைக்கு பழனிமலைக்கு முருகனுக்கு வள்ளிக்கு ரொம்ப பிடித்தமான தேனும் தினைமாவும் கொடுத்தவர் இல்லையா, தெள்ளு தினைமாவும் தேனும் பரிந்தளித்த வள்ளிக்கு வாய்த்தவனே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தேனும் தினைமாவும் கலந்து நான் வந்து இன்னைக்கு வள்ளிக்கு பிடித்தமான அந்த முருகப்பெருமானுக்கு உரிய இந்த நெய்வேத்தியத்தை இன்னைக்கு வந்து வச்சிருந்தேன். வள்ளி அம்மாவும் இன்னைக்கு நினைச்சிருப்பாங்க போல் இருக்கு. பழனிமலை அப்படிங்கும்போது எங்களுடைய இனம் இல்லையா, மலைகள், மலைவாழ் மக்கள், குரத்தி சமூகத்துல சேர்ந்தவங்க எல்லாமே மலைகள்ல இருப்பாங்க. நிறைய மூலிகைகள், தேன், தினைமாவு, நிறைய சிறுதானியங்கள்லாம் வந்து விளைவிச்சு உண்ணக்கூடியவங்க இல்லையா. அதனால வந்து முருகனுக்கு இன்னைக்கு பழனிமலைக்கு நான் வந்து விளக்கேற்றுற நேரத்தில், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயிரும் இல்லை, அரிசி மாவும் இல்லாத நேரத்தில் தேனாலேயே வந்து அபிஷேகம் பண்ண வச்சுட்டாங்க. இதுதான் வந்து இறைவனுடைய பிராப்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாம் நினைச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறத விட இறைவன் நினைச்சதை நம்ம நடக்க விட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து சிறப்பான அந்த தேன் போல இனிமையான வாழ்வு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த முருகன் வந்து தெளிவுபடுத்திட்டாரு. ரொம்ப சந்தோஷமான இந்த நல்ல நாளில், தைப்பூசம் 3ஆம் நாளில் 3 அகல் தீபம் வந்து ஏற்றியாச்சு. நெய்வேத்தியமும் முருகனுக்கும் வள்ளிக்கும் பிடிச்ச மாதிரி வந்து வச்சாச்சு. இன்னைக்கு லாங் வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே போஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது பாதியிலே வந்து கட்டடம் வந்து நிற்கிது, நிலத்தில் வந்து வீடு கட்ட முடியல, நிலமே வந்து வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு வந்து சொல்லியிருக்கேன். நான் பரிகாரம்லாம் சொல்லலை, நான் செஞ்ச வழிபாடுகளை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு மேலே கொடுத்துருக்கேன், நிச்சயமாக பாருங்கள். எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அருளோட நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முருகனுக்கும் நல்லபடியாக நன்றி சொல்லுங்கள், இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லுங்கள், உங்கள் குலதெய்வத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோமாதா, அதுவும் வெள்ளை பசு வந்திருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பச்சரிசி, வெல்லம், தேன் கலந்து அவங்களுக்கும் வந்து நான் வந்து நெய்வேத்தியம் வந்து வச்சுட்டேன். முப்பெரும் தேவர்களின் ஆசியும் 33 தேவர்களின் ஆசியும் அந்த முருகப்பெருமானின் ஆசியும் இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சரவண பவ.